போடணும்னு, எனக்கு தயவு செஞ்சு வந்து அருணாச்சலம் படத்துல வந்து நடிக்க சொல்லுங்கன்னு சொல்லி, மனோரமாவுக்கு வாய்ப்பு குடுத்து, மனோரமா கண்ணீர் விட்டு கட்டி பிடிச்சுட்டாங்களாம் ரஜினிய. எதுக்கு சொல்றேன்னா, ரஜினி யார் மனசையாவது புண்படுத்துற மாரி பண்ணியிருந்தாலோ, அல்லது யாராவது ரஜினி மனச புண்படுத்தியிருந்தாலோ, அத கேரி பண்ணவே மாட்டாரு அவரு. அப்படி அப்படியே பகைமைகள வந்து அழிச்சிடணும்னு அவரு நினைப்பாரு. சின்ன வருத்தம் கூட தன்ன பத்தி வரக்கூடாதுன்னு நினைப்பாரு. நீங்க இந்த ராஜாதி ராஜா படம் எடுத்தாங்கல்ல, பாவலர் கிரியேஷன்ல இளையராஜா தான் எடுத்தாரு. தன்னுடைய சகோதரர் பாஸ்கர் எப்படியாவது செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, இளையராஜா பாவலர் கிரியேஷன் மூலமா எடுத்த படம் தான் ராஜாதி ராஜா. சமீபத்தில் இளையராஜாவுக்கு அரசு நடத்தின பாராட்டுகளை டீட்டெயிலா சொல்லியிருந்தார் ரஜினி. காமெடியா சொல்லியிருந்தா அதுக்கு பின்னாடி ஒரு சீரியஸான விஷயமும் இருக்கு. இந்த படத்துக்கு வந்து எஸ்பி முத்துராமன் டைரக்டரா இருக்கட்டும், கதை வசனம் பஞ்சு அருணாச்சலம் எழுதட்டும், அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு ரஜினி சொல்றாரு. இளையராஜா அதை பஞ்சு அருணாச்சலம் கிட்ட சொல்றாரு. சரின்னு சொல்லி பஞ்சு அருணாச்சலம் வந்து கேட்டுக்கிறாரு. ஆனா, அவருக்கு ஒரே குழப்பம். ரஜினிக்கு என்ன கதை? உடனே எதுவும் இல்லையே! என்ன பண்ணலாம்? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏக டென்ஷன்ல பஞ்சு அருணாச்சலம் உட்கார்ந்திருக்கும்போது தான் டைரக்டர் ஆர். சுந்தரராஜன் வேற ஒரு விஷயமா பஞ்சு அருணாச்சலத்த பார்க்கறதுக்கு போறாரு. போம்போது